கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 55 சங்கீதம் 22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, உன் பாரம் என்னவோ, உன் கஷ்டம் என்னவோ, உன் கவலை என்னவோ அதை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்றாரு. ஆமேன். உங்களை பார்த்தா சொல்றாரு, கஷ்டத்தோடு கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறீங்களே, இந்த காரியம் எப்படி நான் சந்திப்பேன், இந்த தேவை இருக்க நான் என்ன பண்ணுவேன், இந்த காரியத்தை நான் எப்படி செய்து முடிப்பேன், இந்த மாதிரி பல காரியங்களை குறித்து யோசித்து சிந்தனை பண்ணி கொண்டு பாரத்தோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களே, ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறாரு, உன் பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரும், கஷ்டத்தெல்லாம் கொடுத்துரு, நான் உன்னை ஆதரிப்பேன்னு சொல்கிறாரு. ஆமேன். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு சமாதானம் தருவேன், நான் உனக்கு ஆறுதல் தருவேன், அந்த காரியத்தை நேர்த்தியாக செய்து முடிப்பேன் ஏசப்பா சொல்கிறாரு. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. எந்த காரியத்தை நினைத்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, அதை ஏசப்பா கிட்ட கொடுத்துருங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து ஆசீர்வதிப்பார். உங்களை பார்த்தா சொல்கிறாரு, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக ஏசப்பா அற்புதத்திலும் அதிசயத்திலும் அந்த காரியங்களை நடத்தி உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஆமேன்.